போட்டோ வெளில வந்திருக்கும், வீடியோ வெளியில வந்திருக்கும். வெளி உலகத்துக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு எங்க தலைவர். அவ்வளோ ஒரு காயப்பட்ட ஒரு நிகழ்வு, அது காயப்பட்ட ஒரு சம்பவம். மனசு விட்டு பேசணும்னு 8 மணி நேரம் சந்தித்து பேசி ஆறுதல் படுத்தி, நீங்க தைரியமா இருங்க, உங்க குடும்பத்துல என்ன விஷயங்கள்னாலும் அதை நான் முன்னின்று செய்யறேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னதான் நான் சொல்றேன். உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு தலைவர் மனசு விட்டு பேசியிருக்கிறார். உண்மையிலே இந்த சம்பவம் நடந்த பிறகு இது அதிகப்படியா உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா நின்று பேசுனது அப்படிங்கிறது ஒன்று அதிமுக, இன்னொன்று பிஜேபி, இங்க இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், இப்படி ஒரு சிலப்பட்ட கட்சி தலைவர்கள் பேசியிருந்தாங்க. இவர்கள் பேசுறப்ப என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, கூட்டணிக்கு இழுக்க ட்ரை பண்றாங்க. விஜய் அவர்கள் வேற வழியே இல்லை, விஜயோடைய குடிமி வந்து பாஜக கையில் இருக்கு. அவர் வந்து எந்த மறுப்பும் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போறதுதான் ஒரே பாயிண்ட் எங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க. அதாவது இந்த துயரமான காலகட்டத்தில் எங்களுக்கு துணை நின்ற என்று சொல்வதை விட கரூர் மக்களுக்காக துணை நின்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக பேசிய அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவித்துக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை வந்து கூட்டணியோடு முடிச்சு போடுறாங்களே, அது மிக மிக தவறானது நம்ம சொல்றோம். நான் இந்த பேட்டியின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் அவர்களே அசம்பிளிலுமே அதை சொல்லியிருந்தார். எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வைக்க எதுவும் நான் மீண்டும் நான் சொல்றேன், இந்த கட்சியில் நான் வந்து பொறுப்பில் இருக்கேன். நான் சொல்றேன், அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் தான் கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொள்கை எதிரி பிஜேபி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் எதிரி திமுக, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போட்டோ வெளில வந்திருக்கும், வீடியோ வெளியில வந்திருக்கும். வெளி உலகத்துக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு எங்க தலைவர். அவ்வளோ ஒரு காயப்பட்ட ஒரு நிகழ்வு, அது காயப்பட்ட ஒரு சம்பவம். மனசு விட்டு பேசணும்னு 8 மணி நேரம் சந்தித்து பேசி ஆறுதல் படுத்தி, நீங்க தைரியமா இருங்க, உங்க குடும்பத்துல என்ன விஷயங்கள்னாலும் அதை நான் முன்னின்று செய்யறேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னதான் நான் சொல்றேன். உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு தலைவர் மனசு விட்டு பேசியிருக்கிறார். உண்மையிலே இந்த சம்பவம் நடந்த பிறகு இது அதிகப்படியா உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா நின்று பேசுனது அப்படிங்கிறது ஒன்று அதிமுக, இன்னொன்று பிஜேபி, இங்க இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், இப்படி ஒரு சிலப்பட்ட கட்சி தலைவர்கள் பேசியிருந்தாங்க. இவர்கள் பேசுறப்ப என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, கூட்டணிக்கு இழுக்க ட்ரை பண்றாங்க. விஜய் அவர்கள் வேற வழியே இல்லை, விஜயோடைய குடிமி வந்து பாஜக கையில் இருக்கு. அவர் வந்து எந்த மறுப்பும் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போறதுதான் ஒரே பாயிண்ட் எங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது இந்த துயரமான காலகட்டத்தில் எங்களுக்கு துணை நின்ற என்று சொல்வதை விட கரூர் மக்களுக்காக துணை நின்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக பேசிய அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவித்துக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை வந்து கூட்டணியோடு முடிச்சு போடுறாங்களே, அது மிக மிக தவறானது நம்ம சொல்றோம். நான் இந்த பேட்டியின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் அவர்களே அசம்பிளிலுமே அதை சொல்லியிருந்தார். எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வைக்க எதுவும் நான் மீண்டும் நான் சொல்றேன், இந்த கட்சியில் நான் வந்து பொறுப்பில் இருக்கேன். நான் சொல்றேன், அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் தான் கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி.